ஹாய் மகளே, வெல்கம் பேக் டு அவர் டிராகன் மணி சேனல். கைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளேன்னு சொல்ல முடியாது, ஒரு கேம் பிளே வீடியோ தான். ஆனால் அந்த கேமே ஏற்றி என்ன கேம் நல்லாயிருக்கும். உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் ஷூட்டிங் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். நான் கூட சின்ன வயசில் ஒரு கேம் விளையாண்டுருந்தேன். நானும் விளையாடுவேன். இப்போ எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன். அதில் அடிக்டாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ எல்லாம் விளையாடுறது விட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதெல்லாம் விளையாண்டு. திரும்பி அந்த கேமை நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாட போகிறோம். அந்த கேமோட ரிவ்யூ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த வெஸ்டர்ன் ஷூட்டிங் கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். அப்புறம் நான் இப்போ ஏதோ உங்களுக்கு டிவியில் ஏதோ பிரச்சனை நினச்சிடாதீங்க கைஸ். டிவியோ ஃபோனோ அதில் பிரச்சனை இல்லை. நான் பண்ணுறது எடிட்டில் தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நான் பண்ண எடிட்டே தான் கைஸ். ஓகே வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனலில் தினமும் வந்து இந்த மாதிரி வீடியோ கரெக்டாக வரும். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் பண்ணுறோம் கைஸ். அப்போ தான் மறக்காமல் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே கைஸ், ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் இன்ட்ரோ பார்த்துக்குவோங்க. கைஸ் இப்போ நான் உங்களுக்கு என்ன கேம்னு சொல்கிறேன். இதில் போய்ட்டு கூகுளில் வந்து சர்ச்சில் போய்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபஸ்ட்டில் போய்ட்டு வெஸ்டர்ன் ஷூட்டிங் கேம்னு போடுங்க. பாருங்க, வெஸ்டர்ன் எங்கே அது வெஸ்டர்ன் கன் ஃபைட்டர்னு வருது பாருங்கள். இதோ இதில் வருது பாருங்கள், இதான் வெஸ்டர்ன் கன் ஃபைட்டர். இந்த கேம் தான் சின்ன வயசில் விளையாடுறது செம்மையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறதுலாம் ஒரு சூப்பராகவே இருக்கும். சின்ன வயசில் நான் பார்க்கும்போது எடிட்டில் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு கிளாசிக் ஃபீலில் இருக்கும் கைஸ் இந்த கேம் விளையாடும் போது. இப்போ தான் கொஞ்சம் மாறிடுச்சு. இதில் 10+ டவுன்லோட்ஸ் இருக்குது கைஸ். ஓகே வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். 26 MB தான். உங்கள் ஃபோனில் ரொம்ப கம்மியான MB தான் எடுக்குது இது. கேட்க பாருங்கள் இது தான் வந்து அதோட ட்ரெய்லரு. எப்படி இது யூடியூப்பில் எடுத்துகிட்டு போவோம். அதனால் இதுக்குள்ளே போகல கைஸ், கம்ப்யூட்டர் ஸ்ட்ரைக் வந்துடும் எனக்கு. ஓகே இதில் தான் தம்ப்நெயிலு. என்ன ப்ரோ பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை கைஸ். விளாண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ். இப்போ நான் வெஸ்ட் கன் ஃபைட்டர் தான் இந்த கேம் பேர். இப்போ நான் உள்ளே போய்க்கிறேங்க. பாருங்கள், கிளாசிக்காக ஊற்றுப்பானுங்க கைஸ் அந்த டைம்லலாம். இங்கே பாருங்கள் ஸ்டார்ட்னு இருக்குது. இது வந்து இந்த மியூசிக் தான் கைஸ் ஸ்டார் மாதிரி பேக்ரவுண்ட் கேட்குறீங்களே. ஏன் வாங்க உள்ளே போயிடலாம். லோடிங் ஆகுது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் கைஸ். இருக்கும்போது இப்படி தான் கைஸ் கேம் இருந்துச்சு. இது இப்படி திருப்பது லுக்கு சென்சிட்டிவ் ஒன்று நல்லாயிருக்கும். ஃப்ரீ ஃபயர் வரலாம் கிடையாது. அப்போ இதெல்லாம் புல்லெட்டு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்போம் கைஸ். இப்போ ஸ்டோருக்கு போய்ட்டு ஒரு புல்லெட் ஒன்று வாங்கலாம். ஓகே வேணுமா? ஓகே இங்கே ஒன்று இருக்குது ஃப்ரீயா. இங்கே பேக் வந்துடலாம். இப்போ இதை ஒரே ஷேட் சுற்றுறோம். மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ 2 ஷாட்டு. இந்த புல்லெட்டுக்காகவே அவங்களுக்கு சுற்றுவோம் கைஸ். கொண்டு ஒரு புல்லெட்டு இதெல்லாம் எடுப்போம். அது ஒரு தனி ஃபீலிங் கைஸ் இந்த கேமில். கொஞ்சம் பேக் வந்துடலாம். குதிரை இதாக நான் கிட்ட எங்கேருந்து வேணால் வரும். இப்போ நான் வந்து எங்கே போனேன்னா இந்த மேப்பில் இருக்கிற டவுனுக்கு போனேன் கைஸ். இது ஸ்பீடாக போகிறது குதிரை வளர்ந்துட்டு கைஸ். எல்லாத்தையும் வரலிட்டேன். இது கொஞ்ச நேரத்தில் டைமிங் வந்து க்ளீன் முடிஞ்சோன்னா 2 ஹவர்ஸ் ஸ்லோ ஆகிடும். ஓகே உள்ளே வந்தாச்சு. திஸ் இஸ் த வெஸ்ட், யூ ஆர் நாட் நியூ இயர் ஐ பிலீவ். ஆமாம், நான் இதுக்கு புதுசு இல்லை, இந்த ஹீரோவும் புதுசு இல்லை கைஸ். அப்படியே இருக்குது கைஸ். எப்படி இருந்துச்சோ. இப்போ பாருங்கள், நான் போயிட்டு இங்கே ஒரு குதிரை ஒன்று இருக்கா, இது மேலே ஏற முடியாது. வாங்கலாம் கைஸ். நம்ம குதிரை வேணால் வாங்கலாம். கத்தி வச்சு குத்தி கொள்றவளை நிறைய பேர் வராங்க கைஸ். நம்ம என்னை கத்தி கொண்டா ஐயோ இவன். ஆமாம் கைஸ், சாரி கைஸ், இவனை கொல்ல முடியாது. நான் வேறு ஒருத்தரை கொல்ல கட்டுறீங்க பாருங்க. ஜிடிஏ வருது அது கேமே. சாவே அவ்வளோதான். இப்படியே கொண்டுருக்கலாம். கொண்டா இவங்ககிட்ட இருக்கிற டைமண்ட்ஸு கோல்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால அவங்க தேவையானதான் வாங்கிக்கலாம் கைஸ். பார்த்தீங்களா, இவங்ககிட்ட போய் ஒரு 42 டைமண்ட்ஸ் எனக்கு தேவையானது இருக்குது. இங்கே ஒருத்தர் வந்து யார் இவர் மாறட்டேன். எங்கே பாருங்கள் வந்து மிஷின்ஸ். இது கொஸ்டின் கொடுப்பாங்க. பிகினர்ஸ் லக். ஃப்ராங்க் யூ ஆர் பேக் கோயிங் டு டேக் டவுன் சம் பேட் கைஸ் டோன்ட் யா. எக்ஸ்ட்ரா டார்கெட் வந்து 2 ஹெட்ஷாட்டு ஓவர் 50 ட்ரெஸ்ஸு. ரிவார்டு எக்ஸ்ட்ரா. ஐயோ பரவாயில்ல, நான் போகிறேன். ஓகே அப்புறம் எங்கே போகிறோன்னு தெரில. ஐயோ சாரி ப்ரோ. ஹெட்ஷாட். கைஸ் எங்கள் மாதிரி ஹெட்ஷாட்டாக போகுது. இவனுங்கிட்டையும் இருக்குது சொல்யூஷன் மாதிரி. இப்போ நான் எங்கே போகணும்யா? அங்கே இடத்துக்கு போகணும். இந்த குதிரையை கூப்பிட்டு போகிறேன். போகலாம் காமே பரடா கைஸ். இந்த குதிரைக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நிறைய போர்ட்டல்லாம் இருக்குங்க கைஸ். அதில் செம்மையாக இருக்கும் போர்ட்டல். இங்கே பாருங்கள் இருக்கு பார்க்குறீங்களா? அதுங்களா
இது வந்து நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். போர்ட்டல் நிறையா இருக்கும். இப்போ நான் இதுலேயே கண்ட சைடு போனோம். இறங்கணும் கைஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடு போயிடலாம். ஓகே இங்கே வந்தாச்சு. இங்கே நம்ம குதிரை இருக்கா? ஓகே வெயிட் கோஸ்ட் கோ அண்ட் செக் த ப்ரோக்கர் ஹவுஸா? அது நான் எங்கேயா போவேன்? ஓகே ப்ரோக்கர் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் போகிறேன். இங்கேயும் ப்ரோக்கர் ஹவுஸில் தெரியலையா? ஏன் லொக்கேஷன் காட்டு தெரியல? வாங்க போய் பார்க்கலாம் ஒரு வாட்டி. லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. ஆனால் இது வந்து இதுக்கு நம்ம போகக்கூடாது. ப்ரோக்கர் ஹவுஸ் எங்கே இருக்குது? ஏதோ இங்கே ஏதோ இது அது இல்லை. ப்ரோக்கர் செக் தான் ப்ரோக்கர் ஹவுஸ் தான். இதான் எங்கே போகிறது தெரில. ஏன் நம்மளே எங்கேயாச்சும் இடத்துக்கு போவோம். இந்த இடமா இருக்குமா? ப்ரோ இதெல்லாம் வீடு போய்ட்டு இது கேட்டிங்களா? இல்லை கை வீடு போய் தெரில தான். ஓகே ஃபினிஷ்டு ரைடு பெட்டு 250 ரூபா கட்டுறாங்கடா. ஐயோ இந்த கேமுக்கு இது கஷ்டம். தெரியாம வந்துட்டேன் ப்ரோ சாரி. ஐயோ வந்தத்துல வேற வேலை பார்த்துட்டு இருக்கு கைஸ். இது டைம் வேற போயிட்டு இருக்கு. ஐயோ சில்வரா? ஐயோ பிரான்ஸு. எவ்வளோ வந்துட்டேன். ஐயோ யார் வரும்? நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க சரியா? கேமரா நெட் ஆஃப் பண்ணணும்னா ஒரு வேலை இருக்குது. ரெடி பண்ண யூ வில் த பிராண்ட் மினரல் குட் பீன் ஃபாஸ்டர் டிட் நாட் யூ. ஓகே அதே 150 விட்டு 150 கொடுத்துறாங்க. ஓகே நான் இப்போ எங்கே போகணும்னு தெரியலையே. இடத்த வேற மாதிரி வந்துட்டேன். இங்கே ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது. இது வழியாக எங்கே போவோம். ஓகே இப்போ நம்ம அந்த சைடு வந்துடும்னு நினைக்கிறேன். இது என்ன யோ இங்கே பாருங்க ஸோ ப்ரோக்கன் ஹவுஸ் இங்கே தான் நினைக்கிறேன். எங்கேயோ இங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கியா? வாங்க சொல்லலாம். இங்கே பாருங்க கைஸ் இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. யாராச்சும் இருந்தால் நம்ம கொல்ல முடியுமா பாலாம்? ஒருத்தருமே இல்லை. ஓகே இங்கே ஒரு இதில் ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குது கைஸ். டெக்னிக்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான இது. 2 பேருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஷூட்டிங்கு 100 rupees பெட் கட்டுறேன். செம்மையாக இருக்கு கைஸ். ரவுண்ட் 1 இது. ரவுண்ட் சுற்றுற மாதிரி இருக்கும். எஸ்டி போயிட்டுருக்காயா? செத்துட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 6 மேட்ச் போட்டேயா கைஸ். ரவுண்ட் 2 வந்துச்சு. ஏன் இப்போ ஷூட் பண்ண சாக மாட்டானா? விட மாட்டானா? உனக்கு எய்மில் தாண்டா இருப்பேன் இன்னைக்கு ஃபுல்லா. எப்போ காட்டோன்னு வெயிட் பண்ணுங்க கைஸ். 2 ஷாட் கைஸ். ரெடி ட்ரான்னு வருது. நான் ரெடியில் போய் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் மிஸ் அவனை கொண்டுருப்பாங்க. ரவுண்ட் 3 கைஸ். பார்க்க மேட்ச் ரொம்ப பெருசாக பெரிய ஆளாக இருக்காரு. கொண்டு வர பயமாக இருக்குது கைஸ். எய்ம் மிஸ் ஆகுது. வா இது ஷூட் பண்ணவங்க செத்துற மாட்டாங்களா? அதான் கைஸ் டவுட் ஆகுது. ஓ கைஸ் 3 ரவுண்டுமே வின்னு நம்ம. யார் இதுக்கப்புறம் ரவுண்ட் இருக்காடா? ஐயோ ஒருத்தன் என்ன மாதிரியே இருக்கான் கீஸ். அவனே நல்லா உஷாராக இருந்தான். இப்போ எப்படி இருப்பான்னு தெரில. செத்தனா செத்தேன் தம்பி. எய்ம் மிஸ் ஆகாது படி பண்ணதே நான் வருவேன். ரெடி வர மாட்டேங்குது கைஸ். சுத்திட்டோம். முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான். வந்த மிஷினில் எனக்கு காசு போச்சு. 1000 bucks போயிடுச்சு. ஓகே கைஸ் இதில் காசு வந்து பக்ஸு வரும். ஓகே நான் விட்டது தான் எனக்கு வந்திருக்கு. நல்ல வேலை இருக்கிற காசு விட்டாங்க. ஏன் வந்ததுக்கு ஒருத்தர் ஹெட்ஷாட் போட்டு போயிடலாம். ஹெட்ஷாட் 2 ஷாட்டாக செத்துட்டான். வந்ததுக்கு இவங்கிட்ட இருந்து தான் சம்பாதிச்சிடலாம் கைஸ். கைஸ் உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எப்பயும் முடிக்கும் போது மாசாக முடியணும்ல. இப்போ இவனை அடிச்சு கொண்டு தான் முடிகிறேன். தம்பி சாவடா. ரெஸ்ட் இன் பீஸ். ஹெட்ஷாட்.
guys, thanks for watching.